படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவும் மட்டுமாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும், எல்லா கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையின் தேவனே, இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் மாறாத தேவனாய் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறவும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று 2ஆம் கற்பனையாய் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். கர்த்தர், இந்த கட்டளைகள் நாங்கள் கை கொண்டு நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தியிருக்கிறார், இதுவரையிலும் பாதுகாத்திருக்கிறார். ஒரு தீங்கும் அணுகாதபடி, ஒரு வாதையும் தொடாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து, பொல்லாத மனிதர்களுடைய கைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கர்த்தர் தாமே இதுவரையிலும் நடத்தி வந்த எல்லாவற்றுக்காகவும், எல்லா தயவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோமா? அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பெரியவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே, வல்லமையுள்ளவரே, மாறாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன், நீர் வல்லமையுள்ள தேவனாய் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜீவனுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயர்ந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நினைத்து துதிக்கிறேன் என்று சொல்லி ஒரு விசை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன்.
காலை வேளையிலும் தேவனுடைய மகிமையின் கரம் நம்மோடு கொடுத்து நடத்தும்படி அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஆபிரகாம் முன்பாக வந்து அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மோடு இருந்து நடத்தும்படி ஜெப வேளையிலும் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் தரும்படி ஆண்டவர் இந்த பைபிள் ரீடிங்கிலும் கர்த்தர் நம்ம கூட பேசணும். விசேஷமாய் இந்த நாளிலும் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படி வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் ஆண்டவர் கொண்டு வரும்படி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் தகப்பனே, ஏசப்பா அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா உங்க நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த நாள்லையும் கர்த்தாவே ஏசப்பா இப்போ இந்த நாள்லேயே கர்த்தாவே ஏசப்பா உண்மை நோக்கி ஏசப்பா நாங்கள் தேடி வந்துடுவோம் கர்த்தாவே. ஏசப்பா அதிகாலை வேலை யாரும் கண்டறியான்னு சொன்ன கர்த்த வார்த்தை எப்படி கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா நீர் ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா இந்த ஆராதிக்க நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா ஒரு கூட ஜனமாக ஏசப்பா வந்துடும் கர்த்தாவே. ஏசப்பா தடைப்படைச்சனவங்க கர்த்தாவே ஏசப்பா தடையை முறித்து போட்டு துரிதனமாக வர சேர்ந்து கிரியை பாட்டு கர்த்தாவே ஏசப்பா. சோம்பின் அவன் ஏசப்பா தூக்கத்தின் அவன் நீக்கி போட்டு கர்த்தாவே ஏசப்பா உற்சாகத்தோட பலத்தோட வந்து ஏசப்பா அதில் பங்கு பெற நீங்கள் கிரியை பாட்டு வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த செய்தி வேலையிலையும் ஆசிரியத்து கொடுங்க ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு ஏசப்பா என்ன வார்த்தையை உங்களுக்கு செய்தி அதை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே ஏசப்பா. இந்த நாளுக்கான வார்த்தையை தெரிஞ்சு நீங்களை ஆசிரியங்க ஏசப்பா. இந்த நாளில் இருக்க பாடல் வேலை வர்ஷிப் அதே மாதிரி ஏசப்பா பைபிள் ரீடிங் எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் கூட இருந்து கர்த்தாவே ஏசப்பா. எல்லாத்தையும் தேவை பிரசம் எங்களோட நிரப்பட்டும் கர்த்தாவே ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ஏசப்பா நாங்கள் சொல்லும் போது கர்த்தாவே ஏசப்பா நீர் எங்களுக்காக ஏசப்பா ஏதாவது செய்வதுப்பா சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே ஏசப்பா. அந்த வார்த்தை எப்படி ஏசப்பா நாங்கள் விசுவாசோட ஏசப்பா உங்களுடைய ஏசப்பா வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஏசப்பா இந்த இடத்துலேருந்து போகும்போது கர்த்தாவே ஏசப்பா உமக்கு சாட்சி ஏசப்பா நாங்கள் போக கிரியப்பாடுங்க ஏசப்பா. எத்தனையோ பேர் ஏசப்பா எத்தனை மனக்குழப்பத்தோடு ஏசப்பா கஷ்டத்தோடு இருந்துக்கலாம். இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது கர்த்தாவே ஏசப்பா பலத்தோட சத்துவத்தோடு போடுங்க கர்த்தாவே. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க ஏசப்பா அவங்க உற்சாகத்தோடு இங்கேருந்து செல்ல நீங்கள் கிரியை பாட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா. அதேமாதிரி கர்த்தா வர தடைப்பட்ட எல்லா ஜனங்களோட தடையை முறித்து போட்டு துரிதமாக ஏசப்பா அவங்க வந்து ஏசப்பா ஆலயத்தில் சேர நீங்கள் கிரியை பாட்டுங்க ஏசப்பா. அவங்க போக்குவரத்தையும் காத்து வளர்த்துடுங்க ஏசுவாசிக்கு நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கருவம் கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். தெரிந்த பாடல் நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடலை பாடி ஆண்டவர் இதுவரையிலும் பாதுகாத்திருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் கர்த்தர் பாதுகாத்து நடத்தி வருகிற கிருபையை நினைத்து நாம் நன்றி உள்ளவர்களாய் கூட நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். பாடுவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன்.
தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். பாடுவோமா? நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவு உடைதிடம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினேன். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கினேன். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா. சொல்லுங்க. ஏசையா. பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். பாடுவோமா? யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானாம். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு ஆமென் துணையாய் கூட இருந்து நம்ம நடத்துகிற தேவன். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு, இணைப்பில் இருக்கிறவங்க ஆமென் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த கால வேளையிலும் ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஓ மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, வல்லமையின் ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, ஜீவன் உள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, நெருக்கத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை பார்க்காதீங்க. ஆமாம், இதை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற வல்லமையுள்ள தேவனே, ஓ மகிமையின் ராஜாதி ராஜாவே, நம் பலவீனங்களை மாற்றுகிறவரை, சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை நோக்கி பாருங்க. ஓ அற்புதங்களை செய்கிறவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலனை கொடுக்க அவர் போதுமானவராய் கொடுக்கிறார். ஓ இந்த காலை வேளையில் ஒரு விசை நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் கிருபை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர், ஜீவனுள்ள தேவனாய் கூட இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். மகிமையின் தேவனே, உன்னதமான தேவனே, ராஜாதி ராஜாவே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசப்படுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மகிமையின் தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஜீவன் உள்ள தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன், நீர் வல்லமையுள்ள தேவன். ஒரு ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, எங்கள் தஞ்சமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எபினேசரே உயர்த்துகிறோம். யெகோவா ராஃபாவே உயர்த்துகிறோம். யெகோவா நிசியை உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர், கிருபையின் தேவனே, நாங்களும் உயர்த்துகிறோம். மகிமையின் தேவனே, உயர்த்துகிறோம். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். வானத்துக்கு கீழே ஆமென் ஆமென் பூமிக்கு மேலே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் அது உயர்ந்த நாமம், அது விடுதலை தருகிற நாமம், அது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாமம், பிசாசின் அந்தகார வல்லமைகளை துரத்துகிற இயேசுவின் நாமம். எல்லா இயேசுவின் நாமத்தை சொல்லி நல்ல கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில ஒரு மனதோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு கர்த்தரை உயர்த்துகிற ஒரு உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் நீங்க துதிக்க கர்த்தர் உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் துதிக்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும். நீங்கள் துதிக்க எதிரிகள் வெட்டுண்டு மடிவார்கள். ரியா கபரபரதனமா ஓரீதனமாமா சபரபரதனமா. மகிமையின் தேவனே உன்னத ஆவியானவரே பலப்படுத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே. சொல்லுங்க, யா பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை
பாடுவோமா? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. தகப்பனே, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பயன்படுத்துங்கப்பா. எங்களை பண்படுத்தி பயன்படுத்துங்க. யார் என் காரியமா போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்களப்பா. நாங்கள் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை. எல்லா ஜனங்களும் எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீங்கப்பா. அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே, எங்கள் ஜீவி இருக்கட்டும், எங்கள் பேச்சு இருக்கட்டும், எங்கள் பார்வை, எங்கள் ஊடகம் இருக்கட்டும். ஆண்டவர், எப்பொழுதும் நாங்கள் உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோ நாள் நீர் எங்களுக்கு ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறீங்களோ எல்லா நாட்களிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடும் நீ நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த காரியங்களுக்காக டெலிவரிதன் முன்பாக வந்து நம் நிமித்தம் நம்ம உறவுகள், நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டுடைய விருப்பமும் அதுதான். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. அப்போ அந்த பாவியை திருப்புகிற ஒரு காரியங்களில் நாம் இருப்போமானால் நம் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். எத்தனை பேர் நம் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்க? இந்த காலை வேளையில் அர்ப்பணித்து, ஆண்டவரை என் நிமித்தம் பரலோகம் அடிக்கடி சந்தோஷப்படணும். ஆண்டவரை உம்முடைய வார்த்தை சொல்லி அநேகரை முன்பக்கமாய் திருப்புகிற ஒரு சின்ன ஒரு பாத்திரமாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஏதோ இந்த உலகத்துக்கு வந்தோம், ஏதோ இருந்தோம், மரித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் வந்து போனதற்கான ஒரு தடயத்தை நாம் உண்டாக்கிட்டு போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் வந்து போன சுவடே இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வந்தோம் கிறிஸ்துவுக்காக, என் ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்து. ஆமாம், இன்றைக்கும் மிஷினரிமார்கள் மரித்து பல நூற்றாண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் நம்ம அவங்க பெயர்களை சொல்கிறோம். நம்ம பேர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இடம்பெற வேண்டும். ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகால வேலை தேர்வு கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில் உண்மைகளுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருக்கும் இங்கே தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான் ஏசப்பா. உங்களுடைய மகாபெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலை சபையில ஒருமனப்பட்டு ஏசப்பா எங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் முன்குறிச்சிருக்கிறீங்க அப்பா. உங்களோட திட்டம், உங்களோட தரிசனம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிட்டு ஆண்டவரே. எங்களுக்கு அப்பா ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கிருபையை பாராட்டி இருக்கிறீங்க ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா, பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. நித்திய ஜீவன் உண்டென்று அந்த நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை அநேகருக்கு கிடைக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது. எங்களை அந்த நாட்களில் பயன்படுத்த முடியாது செபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாட்கள் யாரும் மௌனமாக இராதபடிக்கு நாங்கள் எழும்பி போய் ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்க ரசிக்கப்படாத நபர்களுக்கும், எங்கள் உறவுகளுக்கும், எங்கள் நண்பர்களுக்கும், எங்களோட கூட பழகிறவங்களுக்காகவும், எங்கள் சுற்றி இருக்க கிராம ஜனங்களுக்காகவும் ஏசப்பா, எங்களோட படிக்கிறவங்களுக்காக, எங்களோட வேலை செய்கிறவங்களுக்காக, நாங்கள் அனுதினமும் பார்க்குற பிரயாணத்தில் பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல ஏசப்பா
எங்களை இந்த நாட்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க வாயோடு இருந்து நீங்க அவங்ககிட்ட பேசுங்கப்பா. நாங்க உங்களுடைய நன்மையான காரியங்களை சொல்லும்போது ஏசப்பா, அத அவங்க கேட்கும்போது ஏசப்பா, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும் ஏசப்பா. உம்மை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இயேசு தான் மெய்யான தேவன்னு சொல்லி அவங்களும் அறிந்து கொள்ள, அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரே ஒரு பாவி மனம் திரும்பும் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கும்னு சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் ஏசப்பா தினமும் பரலோகம் சந்தோஷப்படணும் ஏசப்பா. வரும் நாட்கள்ல ஏசப்பா எங்க எல்லாரையுமே நீங்க எடுத்து வல்லமையா பயன்படுத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவன் அப்பா இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஏசப்பா, நாங்க ஒரு தடயத்தை இந்த உலகத்துல வைத்துட்டு போக ஏசப்பா, எங்க சபைக்கு எங்க கிருபை நீங்க தரும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க சபையில இருக்கிற எல்லாருமே உங்களுடைய சுவிசேஷம் சொல்றவங்களா ஏசப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்றவங்களா ஏசப்பா, உமக்காக ஏசப்பா நிற்கிறவங்களா இருக்க ஏசப்பா, சாட்சியா இருக்க ஏசப்பா, உமக்கு பிரியமான வழியில் வாழ்ந்து காட்ட ஏசப்பா. அப்பா தேவன் எங்க சபையோருக்கு அப்படி கிருபை நீங்க தரும்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாட்கள் நாங்க எல்லாரையும் ஏசப்பா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்க எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. நாங்க சிறு பிள்ளைகளா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், வயதானவங்களா இருந்தாலும் ஏசப்பா, எங்க எல்லாரையும் எடுத்து பயன்படுத்த நீங்க வல்லவரா இருக்கிறீங்க ஏசப்பா. அநேகருடைய சிறையிருப்பை திருப்புறவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்ப அநேகருக்கு ஏசப்பா விடுவிக்க வரவங்க இருக்க உதவி செய்யுங்க அப்பா. அநேகர் பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரக ஆராதனை உலக ஆசைகளும் ஏசப்பா, பண ஆசையிலும் ஏசப்பா, பிசாசு வச்சிருக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏசப்பா, அநேகர் வியாதியில இருக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா, மரண பயத்துல இருக்கிறத பார்க்கிறேன் ஏசப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏசப்பா உங்களுடைய சுவிசேஷம் சொல்றதுக்கு எங்களை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களை ஏசப்பா ஒரு நல்ல ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்க போய் நாங்க எப்படி பேசணும், எப்படி ஒரு வார்த்தை சொல்லணும் உணர்த்தி நீங்க நடத்த முடியாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வார வாரம் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமா நாங்க போறோம் ஏசப்பா, அநேக சந்திக்கப்படுறோம் ஏசப்பா, அநேக வார்த்தை நாங்க சொல்றோம் ஏசப்பா, அநேக தடைகள் வருத பார்க்கிறோம் ஏசப்பா. இதெல்லாம் மாறட்டும் ஏசப்பா. தேவன் எங்களை கொண்டு ஏசப்பா இந்த கைப்பதி மூலியமா ஏசப்பா ஒரு பெரிய ஆத்தும அறுவடை பண்ணணும் ஏசப்பா. நாங்க தினமும் பிரயாணங்கள் தினமும் சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் சுவிசேஷம் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்களை ஏசப்பா உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அப்பா நீங்க பவுல பார்க்கிறேன் ஏசப்பா, அவர் ரட்சித்த விதத்தை சொல்லி ஏசப்பா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறத பார்க்கிறேன் ஏசப்பா. நாங்களும் அப்படியே ஏசப்பா எங்களுக்கு செஞ்சிருக்க நன்மை ஏசப்பா, நாங்க பெற்றுக்கிற அந்த இன்பத்தை ஏசப்பா, சந்தோஷத்தை ஏசப்பா அநேகருக்கு வெளிப்படுத்த ஏசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் உம்மை குறித்தான ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஏசப்பா. எந்த இடத்துல உங்க விட்டு கொடுக்காதபடிக்கு ஏசப்பா உம்மை உயர்த்தி, உம்மை துதித்து, உம்மையே மகிமைப்படுத்தி, உமக்காக சாட்சியா நாங்க இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் அப்படியே ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் இந்த நாட்கள் ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பு எங்க மூலியமா காணப்படும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இது மனுஷனால கூடாத ஏசப்பா, ஆனா உம்மால எல்லாம் கூட நாங்க அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. தேவன் என் நாம எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. உங்க நான் மகிமைக்காக நாங்க கேட்கிறேன் ஏசப்பா. எங்க எல்லாருமே எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்க உறவுகள், எங்க நண்பர்கள், எங்க சொந்த பந்தங்கள் எல்லாரும் நாங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள, எங்க குடும்பத்தை நாங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபை நீங்க தரும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாட்கள் எங்க வல்லமை நீங்க எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. அனுதினமும் சபையில விசுவாச பிள்ளைகள் சேர்க்கப்பட போறதுக்காக நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே எங்க செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காக நன்றி அப்பா. நம் நிமித்தம் ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படணும். இயேசுதான் மெய் தேவன் என்பதை நம் நிமித்தம் ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. ஆத்தும ஆதாயம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை, தாளந்துகளை, கிருபைகளை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இரண்டாவதாக ஒரு ஷர்மிளா அவங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாச குடும்பங்களுக்காக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவங்க செய்கிற தொழில் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, தரித்திரங்கள் விலக, எல்லா பலவீனங்கள் மாற ஆண்டவர் கிருபை பாராட்டும்படி, அதே போல திக்கற்ற பிள்ளைகளுக்காக, ஏழைகளுக்காக, அநாத ஆசிரமத்தை நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களுக்காக அவங்க தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் எல்லா ஆமீன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கும்படி ஆண்டவர் ஒவ்வொரு ஆமீன் ஒவ்வொருவருடைய அந்த அநாத ஆசிரமம், முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குது. ஸோ இதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படி இந்த காரியங்களுக்காக விசேஷமாய் விசுவாச குடும்பங்கள் கையிட்டு செய்கிற வேலை தொழிலில் கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கணும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும், எந்த தீங்கும் அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் வாகனத்தில் போகும்போதும் வரும்பொழுதும் தேவன் வேண்டிய பாதுகாப்பை ஆண்டவர் தரணும். செய்கிற தொழிலில் வேலையில் ஆண்டவர் உயர்வையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தரும்படி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தரும்படி சகோதரி ஷர்மிளா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா, அம்மை துதிக்கிறோம். அதே போல சகோதரி கோமதி அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் கோகுல் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் ஆமேன் பிரிவினை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள்
இந்த குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரிவினையில் இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிவினை, தவறான தொடர்பில் இருக்கிற அந்த மகள், இந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல் நம்ம சபைக்கு வர சகோதரி உமா எஸ்தர் அவருடைய மகன் அக்பர் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நபர், அந்த சகோதரன் ரட்சிக்கப்படணும், கர்த்தரே மெய் தேவன் என்று அறிந்து கொள்ளணும். கர்த்தர் கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க தாயார் அவர் வாரத்தோடு கேட்டுக்கொண்டாங்க, எங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண சொல்லி. கர்த்தர் அந்த மகனை ரட்சிக்கும்படும்படியாய் கூட நீரே ஜீவன் உள்ள தேவன் என்பதை மகன் அறிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சௌரி வசந்திக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌரி இந்துமதிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போம். சௌரி சாந்தினிக்காக, நந்தினிக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உடைய நன்மைகளை இந்த பிள்ளைகளுடைய கண்கள் காண கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, திருமண காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணுவீராக. தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து பெரிய காரியங்களை நீர் நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் நான் நினைப்போம். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு வடிவுக்கரசி ராஜேஷ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரன் கோபி அவருடைய சகோதரன் ரவி அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சகோதரி மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொளத்தூர் பகுதியில் இருக்கிற சகோதரி பூங்கோதை கோபி அவர்களுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரி குமாரிக்காக, சகோதரி கவிதாவுக்காக, சகோதரன் ஜெகநாதனுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நீர் சுகம் தந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா விசேஷமாக இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 25 பெஸ்து என்னப்பட்டவன் அந்நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளாயின பின்பு செசரியாவிலிருந்த எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவர் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். சேர்ந்து வாசிப்போம். இப்படிப்பட்ட தர்க்க விஷயங்களை குறித்து எனக்கு சந்தேகம் இருந்தபடியினால் நீ எருசலேமுக்கு போய் அங்கே இவைகளை குறித்து நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு மிகவும் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு மிகவும் நல்லவர்? ஆமென். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நாம் செய்த தப்புகளுக்கு, நாம் செய்த பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டியவர்கள் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து, என் பிள்ளை இந்த நாள் மனம் திரும்பிடுவான், இந்த வருஷம் மனம் திரும்பிடுவான், இந்த வருஷம் கனி கொடுத்துருவான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இயேசு மிகவும் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ரா 8:31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவில் இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆமென். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து
வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலும் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் தேவனை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக, எல்லா தயவுகளுக்காக உமக்கு கொடான கோடி நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். பாடல் மூலமாய், ஆராதனை மூலமாய், துதி வேலையின் மூலமாய், பைபிள் ரீடிங் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டு பதிலை தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் வார்த்தையின் தேவன் இப்படியாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் மேலான உம்முடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எஸ்ராவினுடைய பேச்சு இப்படியாய் வெளிப்படுற காரியங்களை பார்க்குறோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அதே எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த காரியம், இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு பயணம் செய்கிறதாக இங்கே பார்க்கிறோம். அவரே சொல்றாரு, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஏன் பாபிலோனுக்கு போனாங்க? அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்படித்தானே? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. தீர்க்கதரிசிகளாகிய எரேமியாவும் எசேக்கியேலும் பலமுறை எச்சரித்தும் கூட அந்த ஜனங்கள் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணாங்க. தேவனுடைய நீதியின் தீர்ப்பு வந்து பாபிலோனில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் இவங்க அடிமைப்பட்டு போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி, தேவனுடைய ஆலயத்தை ஒழுங்குபடுத்தும்படி, தேவனுடைய ஜனங்கள் மீண்டுமாய் தேவனுடைய வழியில் நடக்கணும், தேவனுடைய அழைப்பையும் மற்றும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நியமத்தை நடைமுறைப்படுத்த தான் இந்த எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட 150 நாட்கள். அப்படிதானே? 5 மாதம் இல்லை? இந்த 5 மாதத்தில் அவர் ஏறெடுத்த பயணங்கள், வேதத்தை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டரா. அந்த 900 கிலோமீட்டரை இந்த 5 மாதத்தில் அவர் 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 சந்தித்த பிரச்சனைகளை பார்க்குறோம். அவரே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும். அப்போது அவர் அந்த 1 மாதத்தில் தொடங்கி அந்த 5 மாதம் அளவும் அவருக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், பலவிதமான மிருகங்கள் கூட வந்திருக்கலாம், சிலர் மனிதர்கள் கூட விரோதமாய் எழும்பி வந்திருக்கலாம், பதிவிருந்தவர்கள், அதாவது பதுங்கிருந்து தாக்கு நினைச்சவங்க, இவங்க எல்லாரு கைக்கும் கர்த்தர் எங்களை விடுவித்து அவருடைய கரம் எங்கள் மேலே இருந்ததுனால ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் எங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். ஆமேன். அநேக நம்முடைய வாழ்க்கைகளோடு சொல்ல முடியும், கர்த்தர் நம்முடைய பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை விசேஷமாக அவருடைய கரம் நம்மோடு இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்ததுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேவனுடைய கரம் நம்மை பாதுகாக்கிற ஒரு கரம். இந்த 2026 கூட நம்ம பார்த்துருக்கோம்னா அதுக்கு காரணம் தேவனுடைய கரம் நம்ம மேலே இருந்ததுனால தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருந்ததுனால எந்த வியாதியோ விபத்துகளோ
விஷப்பூச்சிகளோ விழுங்க பார்த்த மனிதர்களோ ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? காரணம் என்ன? தேவனுடைய கரம் நம்மேல் இருந்தது. ஆமேன். சங்கீதத்தில் நீங்க சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ கிருபையாய், அப்படித்தானே? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலும் என் கோட்டை என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகலை உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்ததுன்னா இப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நம்ம பார்ப்போம். ஆமேன். தேவனுடைய பாதுகாக்கிற கரம் நம்ம கூட இருந்ததுனால தான் ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சங்கீதக்காரனுடைய வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்மளை விழுங்க பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு. எப்படா இவன் காலியாவான், தின்ன எப்போ காலியாவோம் அப்படின்னு நம்மளை எப்படா நம்ம விழுவோன்னு எதிர்பார்த்திருக்கிற பொல்லாத மனிதர்கள் ஆமீன் கண்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து. காரணம் என்ன? அவருடைய கரம் நம்ம மேல இருந்ததுனால. ஆமீன். தீங்கு நடக்க ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்ததுனால எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சங்கீதம் 121ஆம் சங்கீதத்தில் 7, 8 ஆகிய வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொன்று என்றைக்கும் காப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்ததுன்னா, அன்னைக்கு எஸ்ரா மேல இருந்தது. அவரே சொல்றாரு, சத்துருக்களுக்கும் பதிவிருந்தவர்களுக்கும் என்னை பாதுகாத்து பிரயாணத்தை வாய்க்க பண்ணி சுகமாய் நான் எருசலேமுக்கு வர நீர் உதவி செய்து உம்முடைய கரம் என் மேல இருந்ததுனால தான் என்னை சுகமா கொண்டு வந்தீங்க. அன்னைக்கு எஸ்ரா சொன்னது போல இன்னைக்கு நாமும் சொல்ல முடியும், அவருடைய கரம் நம்ம கூட இருந்ததுனால தான் ஒரு தீங்கும் அணுகாதபடி இந்த 2026 காண செய்து முதல் மாத ஜனவரியும் ஆண்டவர் கடக்க செய்து இந்த 2வது மாதத்தையும் நாம் காணும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நாம் காணும்படி தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்ததுனால தான் இது நடந்தது. என்னுடைய சொந்த பலனோ என் ஞானமோ என் திறமையோ அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என் பலன்லாம் ஒன்றும் இல்லை, என் திறமை ஒன்றும் இல்லை, என் ஞானம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருடைய கிருபை. அவருடைய கரம் என் மேல இருந்ததுனால தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 44 சொல்றார், மற்றவர்கள் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான்.
இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நாம் நிச்சயமாய் கரை சேருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூழ்கி போக கர்த்தர் விட மாட்டார். ஆமாவா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மூழ்கி போக கர்த்தர் விடவே மாட்டார். நாம் கரை சேருவோம். எதுக்காக ஆண்டவர் நம்மளை முன்குறித்தாரோ, எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரோ, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணுவார். யூதா முதல் அதிகாரத்தில் 24 வாசிக்கிறோம், அழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். ஆமேன். வழுவாதபடி உங்களை காக்கவும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நம்ம சரிக்கு விழாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் நம்மளை தாங்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கரம் நம்மளை தாங்குது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பவுலோட ஆமேன் கப்பர் பயணத்தில் போனவங்க கப்பர் துண்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிட்டலாம் கட்டு, அது மேலே அவங்க உட்காந்து கரையை சேர்ந்தாங்களாம். கர்த்தர் நம் கரை காண உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரை காண கர்த்தர் உதவி செய்வார். நாம் கரை சேருவோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக போகிற நாட்கள் வந்து விட்டது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் நாம் கரை சேருவோம். அன்னைக்கு எஸ்ரா சொன்னது போல இன்னைக்கு நாமும் கூட சொல்ல முடியும், கர்த்தர் எங்க வாழ்க்கையில அவருடைய கரம் எங்களோடு இருந்ததுனால நாங்கள் கரை சேர கர்த்தர் உதவி செய்தார். இந்த வருஷங்களை காண கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாத பிறப்புகளை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் நம் கரை சேரும்படி நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய கரம் நம்ம மேல இருந்ததுனால, ஆமேன், நம்மை பாதுகாத்ததுனால தான் இது நடந்தது. அன்னைக்கு எஸ்ரா சொன்னது போல இன்னைக்கு நாமும் சொல்ல முடியும், கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுனால எந்த தீங்கும் நடக்க ஆண்டு விடலை, எந்த பலவீனம் வர நமக்கு விடலை, எந்த சத்ரு நம்மை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்கவே இல்லை. நம்ம ஆண்டவர் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவருடைய கரம் நம்மோடு இருந்ததுனால தான் இந்த காரியத்தை கர்த்தர் காணும்படி உதவி செய்தார். ஸோ அதற்காக நாம் இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமாய் நாம் ஆடுவோமானால், அன்னைக்கு எஸ்ரா சொன்னது போல எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருந்தவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. யோசித்து பாருங்க, அவர் நம்ம கூட மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் நம்ம மரிச்சு போயிருப்போம். கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, கர்த்தர் போதுமானவர் என்று சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில அர்ப்பணித்து அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தயவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நம்ம கூட இருந்தனால தான் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். அவர் நம்ம கூட இருக்கிறதுனால தான் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுனால தான் சத்ருவின் கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க அவர் விரும்பல. ஆண்டவர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை மூழ்கி போக விடல ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் வந்திருக்கிற இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆண்டுடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூடவே இருந்து நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இந்த புதிய நாளிலும் நாங்கள் உம்மை முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், சமாதானம் நிறைந்த நாளாய், பாதுகாப்பு நிறைந்த நாளாய் காணப்பட கர்த்தர் கிருபையை தாரும். தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து நீங்க நடத்துங்க, காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இருக்கிற வேலைகள், இன்றைக்கு இருக்கிற தொழில்கள், இன்றைக்கு இருக்கிற படிப்பு, இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் bless you.